திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயில் தீப திருவிழா கொடியேற்றம். அண்ணாமலை 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 அண்ணாமலை. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பமருளும் மலை போற்றி. அண்ணாமலை போற்றி, உண்ணாமுலை அம்மா போற்றி. பஞ்சபூத ஸ்தலங்களிலே அக்னிஸ்தலமாக போற்றப்படும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலின் திருக்கார்த்திகை தீப திருவிழாவினை முன்னிட்டு விழாவின் தொடக்கமாக கொடியேற்றும் வைபவம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் நின்ற கோலத்தில் தங்க கவச அலங்காரத்தில் சன்னதியில் எழுந்தருள்கின்ற அற்புத தரிசனம் முதல் தரிசனமாம் முத்தான தரிசனத்தை நாம் கண்டு தரிசித்து வருகிறோம். தொடர்ந்து கோயில் மண்டபத்திலே பக்தர்கள் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் இசைக்க கோயில் மண்டபத்திலே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளி அருள் பாலித்து வருகின்ற தெய்வீக தரிசனத்தையும் சுவாமி தேவியரோடு பிரகார வலம் வந்து அருள் பாலித்தும் வருகிறார். கைலாய வாத்தியங்கள் முழங்க அண்ணாமலையார் உண்ணாமுலையுடன் பல்வேறு வாசனை மலர்களுடன் கூடிய அலங்காரத்தில் சன்னதி முன்பாக அருட்காட்சி தருகின்றார். நிறைவாக தேவி பராசக்தி சன்னதியில் பக்தர்கள் புடைசூழ வலம் வருகின்ற திருக்காட்சியையும் நாம் கண்டு தரிசித்து வருகின்றோம். மலையே சிவனாக வழிபடுகின்ற திருவண்ணாமலையில் வருகின்ற டிசம்பர் 13ஆம் தேதி திருக்கார்த்திகை தீப திருவிழாவானது நடைபெறவுள்ள நிலையில் விழாவினுடைய தொடக்க நிகழ்வாக கொடியேற்றும் வைபவம் நடைபெற்று வருகிறது. சன்னதி முன்பாக உள்ள கொடிமரத்திற்கு தர்ப்பை மாவிலை மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. அங்கே சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத சிறப்பு பூஜைகளும் கற்பூர ஆராதனைகளும் செய்து வருகிறார்கள். பஞ்சமூர்த்திகளும் கொடிமரம் முன்பாக எழுந்தருளி உள்ள புண்ணிய தருணத்தில் விசேஷ மந்திரங்கள் சிவாச்சாரியார்களால் போதப்பட்டு வருகின்றது. திரளான பக்தர்கள் சன்னதி முன்பாக கொடியேற்றும் நிகழ்விற்காக காத்திருந்து அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா என பக்தி கோஷமிட்டு வருகின்றனர். சன்னதி முழுவதும் வாசனை மலர்களும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தெய்வீக மனத்தை மேலும் வலு சேர்க்கின்றது. பக்தி மனமும் பக்தி கோஷமும் நிறைந்திருக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவத்தினை கண்டு தரிசித்து வருகின்றோம். மங்கள வாத்தியங்கள் இசைக்க சரியாக தனுர் லக்னத்தில் சிவாச்சாரியார்கள் வெள்ளை நிறத்தாலான பூஜிக்கப்பட்ட கொடியினை சுமார் 64 அடி உயரம் உள்ள தங்க கொடிமரத்தில் ஏற்றுகின்ற அற்புதமான தரிசனம், ஆற்றல் தரும் தரிசனம். மலை மீது நிற்கும் அண்ணாமலை போற்றி, உண்ணாமுலை அம்பிகைக்கு இடப்பாகம் அளித்து அர்த்தநாரீஸ்வரராய் நிற்கும் அண்ணாமலை போற்றி, எங்கும் எப்போதும் எல்லோரையும் கைவிடாமல் காத்து அருள் புரியும் அண்ணாமலை போற்றி, ஞானத் தபோதனரை வாவென்று அழைத்து வாழ்வளித்து காக்கும் அண்ணாமலை போற்றி, எங்கிருந்து நினைத்தாலும் நினைத்த போதே முக்தியருளும் அண்ணாமலை போற்றி, மாலும் நான்முகனும் முயன்றும் அடிமுடி அறியாமல் நின்ற அண்ணாமலை போற்றி. தங்க கொடிமரத்தில் அண்ணாமலையாரின் கொடியானது ஏற்றப்பட்டுள்ளது. நினைத்தாலே முக்தி எனப்படும் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் தொடக்க நிகழ்வாக அருணாச்சலேஸ்வரர் சன்னதி முன்பாக உள்ள 64 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகளுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. திருக்கோயில் முழுவதும் மின்னொளியில் மின்ன அரோகர கோஷம் அதிர தங்க கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது ஆனந்தமளிக்கிறது. அண்ணாமலையாரின் தரிசனம் மன நிறைவையும் தருகின்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயம் ஈசனுக்கு மட்டுமின்றி மற்ற கடவுள்களுக்கும் சிறப்பு தரும் தலமாக திகழ்கிறது. இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தை சக்தி தலமாகவும் புகழ்கிறார்கள். அருணாச்சல மலை அற்புதமானது. இது தோராயமாக 2668 அடி உயரம் கொண்டது. அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாவண்ணம் அருமே என்பார் சம்பந்த பெருமான். ஆதியே அமரர் கோவே அணி அணா மலை உளானே என்பார் அப்பர் அடிகள். அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானை என்பார் மணிவாசக பெருமான். அண்ணாமலை மேல் அணிமலையை ஆரா அன்பின் அடியவர்தம் கண்ணார் அமுதை என்பார் சேக்கிழார் அடிகள். கற்றார் தொழும் அருணாச்சலம் என்பார் வில்லிபுத்தூராழ்வார். ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் அண்ணாமலை என்பார் குருநமச்சிவாயர். இப்படி திருவண்ணாமலை பல புலவர்களாலும் ரிஷிகளாலும் ஞானிகளாலும் பாடல் பெற்ற அற்புதமான சக்தி வாய்ந்த மலை.
தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார தலம் என்ற பெருமைக்கு உடையது. உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முளவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே என்கிறார் திருஞான சம்பந்தர். அதாவது உண்ணாமுலை என்னும் திருப்பெயரை உடைய உமையம்மையாரோடு உடனாக எழுந்தருளியவரும் தம்முடைய இடப்பாகம் முழுவதும் பெண்ணாகியவருமாகிய சிவபெருமானது மலையான திருவண்ணாமலையை தொழுவாரது வினைகள் தவறாது கெடும் என்பது வாக்கு. காசியிலே இறக்க முக்தி, திருவாரூரிலே பிறக்க முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் மலை திருவண்ணாமலை. காசியில் இறப்பது எல்லோருக்கும் வாய்க்காது. திருவாரூரிலே பிறப்பது நம்முடைய செயல் அன்று. சிதம்பரத்திற்கு நேரில் சென்று தரிசிப்பது எல்லோராலும் உடனே இயலாது. ஆனால் திருவண்ணாமலையை ஒரு முறையேனும் நினைப்பது யாவருக்கும் எளிதானது. அப்படி திருவண்ணாமலை இறைவன் அருணாச்சலேஸ்வரரின் திருநாமத்தை ஒரே ஒரு முறை நினைத்தாலும் முக்தியளிக்கும் வாய்ப்பு கிடைக்கும், முக்தி எளிதில் கிடைக்கும் என்ற சிறப்பை உடையது திருவண்ணாமலை திருத்தலம். வடமொழியில் அருணம் என்றால் சிவப்பு, அசலம் என்றால் மலை. தங்க கொடிமரத்திற்கு தொடர்ந்து வஸ்திரங்கள் சாற்றப்பட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமமிட்டு சிவாச்சாரியார்கள் பூஜைகள் செய்து வருகின்றனர். சிவந்த நெருப்பு வடிவில் தோன்றிய மலை என்பதால் அருணாச்சலம் என பெயர் பெற்றது. அண்ணாமலையானது கிருதயுகத்தில் அக்னிமலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் மாறி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. 6 ஆதார தலங்களில் திருவண்ணாமலை மணிப்பூரக தலமாக விளங்குகிறது. இங்கு மலையே இறைவனின் சொரூபம். சோணாச்சலம், அருணாச்சலம், அண்ணாமலை எல்லாம் இத்தலத்தை குறித்து வழங்கும் வேறு சிறப்பு பெயர்கள். எம்பெருமான் கைலாயத்திலும் மேருவிலும் இருந்தாலும் திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையாக இருப்பதால் அருணாச்சலம் கைலாயத்தையும் மேருவையும் விட உயர்ந்ததாக போற்றப்படுகிறது. திருவண்ணாமலை ஆறாத இன்பம் அருளும் மலை என்கிறது சிவபுராணம். பொதுவாக 5 என்ற எண் சிவபெருமானுடனும் மனிதர்களினுடைய வாழ்க்கையுடனும் நெருங்கிய தொடர்பு உடையது. சிவபெருமானுக்குரிய மந்திரம் 5 எழுத்து. அவர் பஞ்சபூதங்களின் வடிவில் காட்சி தருபவர். இதே போலதான் மனிதனின் உடலில் 5 புலன்கள் 5 பொறிகள் ஆகியன பஞ்சபூதங்களால் இயக்கப்படுபவை. சிவபெருமானே பஞ்சபூதமாக உள்ளார் என்பதும் பஞ்சபூதங்களும் சிவனுக்குள் அடக்கம் என்பதையும் உணர்த்துவதே இதனுடைய தத்துவமாகும். சிவனை ஐமுகச் சிவன் என்பார்கள். அதாவது ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாத்தம் என்பன அந்த 5 முகங்கள். நிறங்கள் ஓர் 5 என்கிறார் மாணிக்கவாசகர். பஞ்சமூர்த்திகளுக்கும் மகா தீபாராதனையானது காண்பிக்கப்படுகிறது. அண்ணாமலைக்கு அரோகரா. புண்ணியம் ஒன்று செய்தால் பலவாக வெளிப்பட்டு அருள்மழை பொழியும் அண்ணாமலை போற்றி. தேவரும் அடியாரும் தொழும்போது துணையாகும் அண்ணாமலை போற்றி. மலையாய் வடிவு கொண்ட மகேஷன் போற்றி. தீபமாய் எழுந்தருளும் அண்ணாமலை போற்றி. மலையுருவாய் சிவ உருவாய் எழுந்தருளி எளியார்க்கு காட்சி தரும் அண்ணாமலை போற்றி. அண்ணாமலை போற்றி. அண்ணாமலை போற்றி. அண்ணாமலை 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 அண்ணாமலை
அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயில் தீபத் திருவிழா கொடியேற்றம்.